அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 31. இதில் ஜாகிரஃபிலேருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் பேமெண்ட்லாம் கிடையாது. அதனால் தாராளமாக எல்லாருமே பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய நபர்களுக்கு இந்த வீடியோ சஜெஷனாக போய் நிற்கும். ஓகேவா? இந்த வீடியோவில் உங்ககிட்ட 30 கொஷின் நான் கேட்டிருக்கேன். ஸோ எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ 25க்கு மேலே ஆன்சர் பண்ணாலே நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தீவிர நீர்க்கசிவு முறையுடன் தொடர்புடையது எது? கீழே கொடுத்துருக்க இந்த 4 மண்ணில் தீவிர நீர்க்கசிவு முறையுடன் தொடர்புடையது எது? ஆன்சர் பாருங்கள். சரளை மண் தான் நீர்க்கசிவு, அதால் நீரை சேர்த்து வைக்கவே முடியாது. ஓகேங்களா? அமில மழைக்கு காரணமான வாயுக்கள் எது? அமில மழைக்கு காரணமான வாயுக்கள் எது? சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடும் தான். சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடும் தான். கரிசல் மண் டேஷ் சிதை உருதுவதால் உருவாகிறது. கரிசல் மண் எது டேமேஜ் ஆகிறதால உருவாகுது? தீப்பாறைகள் சிதைவு உருவதால் உருவாகிறது. தமிழ்நாட்டில் நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? தமிழ்நாட்டில் நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஆடுதுறையில் அமைஞ்சிருக்கு. ஆடுதுறையில் அமைஞ்சிருக்கு. கீழ்கண்டவற்றுள் எந்த மண் ரிகர் மண் என்று அழைக்கப்படுகிறது? ரிகர், ஓகேங்களா, இப்படின்னு அழைக்கப்படுறது கரிசல் மண் தான் ரிகர் மண் அப்படின்னு அழைக்கப்படுது. உலக நீர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? உலக நீர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 22ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. தேயிலை வளர்ப்பதற்கு உகந்த மண் எது? தேயிலை வளர்ப்பதற்கு உகந்த மண் எதுனா அமிலத்தன்மை வாய்ந்த ஒரு மண் தான் தேயிலை வளர்ப்பதற்கு உகந்த மண்ணாக இருக்கும். கீழ்கண்டவற்றுள் மண்ணரிப்பை தடுப்பதற்கு உதவுவது எது? கீழ்கண்டவற்றுள் மண்ணரிப்பை தடுக்குவதற்கு உதவுவது கலப்பு வேளாண்மை பண்ணலாம், சம உயர சாகுபடி பண்ணணும், பயிர் சுழற்சி முறை இருக்கணும். அப்போ தான் மண்ணரிப்பை தடுக்கலாம். அப்போ அனைத்துமே சரியானது தான். தமிழ்நாட்டில் வனப்பகுதிகளில் காணப்படும் நிலப்பரப்பின் சதவீதம் என்ன? தமிழ்நாட்டில் வனப்பகுதிகளில் காணப்படுற நிலப்பரப்பின் சதவீதம் என்ன அப்படின்னா 17%. முதல் செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் எந்த நாட்டினரால் விண்ணில் ஏவப்பட்டது? முதல் செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் எந்த நாட்டினரால் விண்ணில் ஏவப்பட்டது? ரஷ்யாவால். அணில் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அணில் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா விருதுநகரில் அமைஞ்சிருக்கு. விருதுநகரில் அமைஞ்சிருக்கு. பெருவெடிப்பு கோட்பாட்டை முதலில் வெளியிட்டவர் யார்? பெருவெடிப்பு கோட்பாட்டை முதலில் வெளியிட்டவர் அபே ஜார்ஜ் லேமட்ரே. அபே ஜார்ஜ் லேமட்ரே அப்படிங்கிறவர் தான். மத்திய பெருங்கடல் குன்றுகள் டேஷ் தட்டுக்களின் எல்லையில் அமைந்துள்ளன. மத்திய பெருங்கடல் குன்றுகள் டேஷ் தட்டுக்களின் எல்லையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? விலகும் எல்லை. ஓகேங்களா? விலகும் எல்லை. சக்தி பிரமிட்டின் மேலே செல்ல செல்ல ஆற்றலின் அளவானது குறையும். கடகரேகையில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் என்ன? கடகரேகையில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் ஜூன் 21. ஜூன் 21. புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 கொண்டு வந்தாங்க. யானைகள் புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு 1973. யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1992. காண்டாமிருக பாதுகாப்பு திட்டம் 1987. முதலைகள் பாதுகாப்பு திட்டம் 1975. ஓகேங்களா? சூரிய குடும்பத்தில் மேகம் மற்றும் வளிமண்டலத்துடன் கூடிய ஒரே துணைக்கோள் எது? சூரிய குடும்பத்தில் மேகம் மற்றும் வளிமண்டலத்துடன் கூடிய ஒரே துணைக்கோள் அப்படின்னு சொல்லப்படுறது டைட்டன். புவி மேலோட்டில் மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் இடைப்பட்ட எல்லை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவி மேலோட்டில் மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் இடைப்பட்ட எல்லை
எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா கேன்ராட் எல்லை. கேன்ராட் எல்லை. நமது சூரிய குடும்பத்தில் காற்று அதிகமாக உள்ள கோள் இது. நமது சூரிய குடும்பத்தில் காற்று அதிகமாக உள்ள கோள் நெப்டியூன். புவியின் துருவங்கள் தட்டையாகவும் நடுவில் பெரியதாகவும் பருத்தும் இருப்பதற்கு காரணம் என்ன? புவியின் துருவங்கள் தட்டையாகவும் நடுவில் பெரியதாகவும் பருத்தும் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியோட சுழற்சி தான். உலகின் மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு எது? உலகின் மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு ஆப்பிரிக்க பள்ளத்தாக்கு. ஆப்பிரிக்க பள்ளத்தாக்கு. கண்ட நகர்வு கொள்கையை வெளியிட்டவர் யார்? கண்ட நகர்வு கொள்கையை வெளியிட்டவர் யார்னா வெகர்னர் அப்படிங்கிறவர் தான். வெகர்னர். புவி சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும் நாள் எது? புவி சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும் நாள் ஜனவரி 3. இந்தியாவில் உலகளாவிய ஊடுருவும் செயற்கைக்கோள் எது? இந்தியாவின் உலகளாவிய ஊடுருவும் செயற்கைக்கோள் IRNSS. IRNSS. எரிமலை அனைகிரக டோவா எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் என்ன? இந்தோனேஷியாவில். இந்தோனேஷியா. புவி சூரியனிலிருந்து மிக தொலைவில் இருக்கும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவி சூரியனிலிருந்து மிக தொலைவில் இருக்கும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா அப்ஹீலியன். அப்ஹீலியன் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்ஹீலியன். ஓகேங்களா? ஸோ சவானா, ஸோ லானோஸ், காம்போஸ் இந்த இதெல்லாம் எங்கே இருக்குது அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவானாங்கிறது ஆப்பிரிக்காவில் இருக்குது. லானோஸ், ஸோ லானோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வெனிசுலாவில் இருக்குது. காம்போஸ் அப்படிங்கிறது பிரேசிலில் இருக்குது. டவுன்ஸ் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் அழைக்கப்படுற பெயர். இந்தியாவின் சிறப்பு ஆறு என அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் சிவப்பு ஆறு என அழைக்கப்படுவது பிரம்மபுத்திரா. காளான் பாறைகள் எதன் செயல்பாட்டில் உருவாக்கப்படுகிறது? காளான் பாறைகள் எதன் செயல்பாட்டில் உருவாக்கப்படுது அப்படின்னா காற்றின் செயல்பாட்டில் உருவாக்கப்படுது. காற்றின் செயல்பாட்டில். ஸோ இதோட துணைக்கோள்களோட பெயர்கள். ஸோ வியாழன் அப்படிங்கிறதுக்கு துணைக்கோள் யூரோப்பா அப்படின்னு சொல்லலாம். சனிக்கு துணைக்கோள் டைட்டான். யுரேனஸுக்கு துணைக்கோள் மிராண்டா. நெப்டியூனுக்கு துணைக்கோள் ட்ரைட்டான். ஓகேங்களா? ட்ரைட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ட்ரைட்டான். ஓகேவா? ஸோ அதோட அது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பதிவில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை பண்ணி விட்ருங்க. அப்போ தான் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு முக்கியமான வீடியோக்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.